ஹாய் கைஸ், சரா அட்வைஸ் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாளைக்கு அதாவது 12/3/2026 அதுக்கு தேவையான நிஃப்டி அண்ட் கோல்டு, பேங்க் நிஃப்டி, சில்வர் லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் 11/3/2026, டைமிங் வந்து 4:38 ஈவினிங். சரிங்களா? மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி என்னென்னா, இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டான். எப்படின்னா 23,866 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால். ஓகேங்களா? நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம லெவல்ஸை வாட்ச் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். நேற்று சொன்ன லெவல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகி ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி. சரிங்களா? இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு அப் ட்ரெண்ட் ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்காக பார்த்தா ஒரு நாள் ஏற்றுனா ஒரு நாள் பயங்கரமாக இறக்குறான். ஸோ இனி நல்லா இறக்கிட்டான். நாளைக்கு மேபி கொஞ்சம் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அப்வர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்கேஸ் வந்ததுன்னா என்ட்ரி பாயிண்ட்டாக 24,006 க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும் பொழுது ஃபஸ்ட் டார்கெட்டாக 24,083, செகண்ட் டார்கெட் 24,148, தேர்ட் டார்கெட் 24,263. சரிங்களா? இது வந்து நம்ம அப்வர்டில் மார்க்கெட் வந்து இன்கேஸ் அப் ட்ரெண்ட் போச்சுன்னா இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை திருப்பியும் ஏதாவது ப்ராப்ளம் சேம் டவுன் ட்ரெண்டே கண்டினியூ ஆகுதுன்னா கீழே பியர் சைடில் என்ட்ரி பாயிண்ட்டாக 23,827, இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக 23,750, செகண்ட் டார்கெட் 23,685, தேர்ட் டார்கெட் 23,570. இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் காய்ஸ். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, மார்க்கெட் மேலே போகும்போது இன்கேஸ் நம்ம பொசிஷன் எடுத்துட்டோம், என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிச்சின்னா கீழே 23,948 ரீச் ஆகும்போது பொசிஷன் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? வச்சுக்காதீங்க. ஏன்னா அது நமக்கு டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா பயங்கரமாக போகும். ஸோ லாஸ் நிறைய ஆகும். அதனால் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. டவுன் ட்ரெண்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டாப் லாஸ்லாம் ஒன்றும் இப்போதைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ அதுக்கு நம்ம அந்தமாதிரி எதுவும் பாயிண்ட் தேவையில்லை. கோல்டு பாருங்கள். கோல்டு அண்ட் சில்வர் நான் சொல்கிறது எல்லாமே வந்து US டாலர் பிரகாரம் தான். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக வந்து 5,191 ரன் ஆகிட்டுருக்கு. என்ட்ரி பாயிண்ட்டாக 5,217. சரிங்களா? இந்த 5,217 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிதுன்னா, என்ட்ரி பாயிண்ட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுதுன்னா 5,234, செகண்ட் டார்கெட் 5,249, தேர்ட் டார்கெட் 5,272. இந்த மூணுமே அச்சீவ் ஆகும் காய்ஸ். பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் இல்லை கோல்டு ஏதாவது கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் வருது, கொஞ்சம் சின்ன ஒரு டவுன்ஃபால் ஷார்ட்ஃபால் ஏதாவது வந்ததுன்னா என்ட்ரி பாயிண்ட்டாக 5,179 எடுங்க. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக கீழே வந்து 5,162, செகண்ட் டார்கெட் 5,148, தேர்ட் டார்கெட் 5,124. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ்லாம் இருக்குது. நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? சில்வரும் நாளைக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக வந்து 86.91 போயிட்டுருக்கு. என்ட்ரி கிடைக்கும் தான் நினைக்கிறேன். நாளைக்கு 88 க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 89, செகண்ட் டார்கெட் 90, தேர்ட் டார்கெட் 91. இது மூணுமே 91 க்ளோஸ் அண்ட் கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 95, 96 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இல்லை கொஞ்சம் சில்வர் ரேஞ்சு வீக் ஆகுது அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டாக கீழே நமக்கு 87 அண்ட் 87 க்ளோஸ் அண்ட் கிளாஸ் வைக்கும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக 86, செகண்ட் டார்கெட் 85, தேர்ட் டார்கெட் 84. ஓகேங்களா? இது மூணுமே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க guys. அட்லீஸ்ட் நமக்கு 2 டார்கெட்டாக அச்சீவ் ஆகிடும். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நமக்கு எந்த சைடில் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குறானோ அந்த சைடில் நமக்கு 2 டார்கெட், ஃபஸ்ட்டு 2 டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிடும் guys. ஓகேங்களா? ரெண்டாவது இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்குது, அதாவது 21.06. இது நம்ம மார்க்கெட்டுக்கு டேஞ்சர் தான். சரிங்களா? வால்டைல் இந்தியா விக்ஸ் என்னென்னா வால்டைல் தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ வால்டைல் நிறையா ரொம்ப இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் வாய்ப்பு ஜாஸ்தி. சரிங்களா? ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். சரிங்களா? நேற்று நம்ம என்ட்ரி பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தோம், பாருங்கள், இன்றைக்கி கரெக்டாக அச்சீவ் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.